கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளி இருக்கும் ஜீவ வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45 அதிகாரம், அதிலே 2வது வசனம். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரை அறிந்திராத கோரேசுக்கு அருளப்பட்ட ஆச்சரியமான வாக்குத்தத்த வசனம் தான் இது. இன்று ஆண்டவர் உங்களுக்கு முன் சென்று எல்லாவற்றையும் செவ்வையாக்கும் ஒரு நாளாய் இந்த நாள் இருக்கிறது. இன்று கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ராஜரீக பாதைகளை திறக்கும் ஒரு நாளாய் இந்த நாள் இருக்கிறது. இனி தீமை உங்களை தொடருவதில்லை, நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும். அவருடைய நேசம் உங்கள் மேல் படரும், அவருடைய மேன்மை உங்களை தேடி வரும். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆச்சரியமான அதிகாரத்திலே முதல் வசனத்தை கவனிக்கும் பொழுது, இந்த முதல் வசனத்திலே 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அவைகளைத்தான் இந்த நாளின் வசனத்திற்கு ஆதாரமாய் தியானிக்க இருக்கிறோம். முதலாவது காரியம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கவனிக்கும் பொழுது, அவர் கீழ்ப்படுத்துகிறவராக இருக்கிறார். அவர் கீழ்ப்படுத்துகிறவர். தேவன் உங்களுக்கு விரோதமான போராட்டங்களை, பிரச்சனைகளை, எதிரான சூழ்நிலைகளை, இவைகள் எல்லாவற்றையும் இன்றைக்கு உங்களுக்கு கீழ்ப்படுத்துகிறவராக இருக்கிறார். கர்த்தர் கோரேசுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். அதற்கு முந்தின வசனம் இப்படியாய் சொல்கிறது, அவர் கீழ்ப்படுத்துகிறவர். அவர் உங்களுக்கு விரோதமான எல்லாவற்றையும், உங்களுக்கு எதிராயிருக்கிற எல்லாவற்றையும் இன்றைக்கு உங்களுக்கு கீழ்ப்படுத்துகிறார். இரண்டாவதாக, அவர் கதவுகளை திறக்கிறவர். அங்கே மிகவும் அழகாக எழுதியிருக்கிறது, கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கு. கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கு, வாசல்கள் அவனுக்கு முன்பாக பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கு. இந்த தேவன் கீழ்ப்படுத்துகிறவர் மாத்திரமல்ல, இவர் கதவுகளை திறக்கிறவராயிருக்கிறார். நம்முடைய தேவன் கதவுகளை திறக்கும் தேவன். வெளிப்படுத்தல் 3:7 வாசிக்கும் பொழுது, ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு இவர் திறக்கிறவர் என்று எழுதியிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்தில் வாசிக்கும் பொழுது 3 கதவுகளை விசேஷமாய் கவனிக்க முடியும். முதலாவதாக, ஆதியாமத்தின் புஸ்தகம் 7 அதிகாரம் 16 வசனத்திலே அங்கே நோவாவின் பேழையில் இருந்த மரக்கதவை குறித்து வேதம் சொல்கிறது. அந்த கதவை கர்த்தரே பூட்டினார் என்று எழுதியிருக்கிறது. கர்த்தர் கதவை அடைத்தார் என்று எழுதியிருக்கிறது. கர்த்தர் அடைத்திருக்கிற கதவை அவருடைய வேளையின்படி அவர் அழகாக திறப்பார். அவருடைய ஏற்ற வேளை வரும்போது அந்த மரக்கதவை அவர் மறக்காமல் திறப்பார். தேவனுடைய பிள்ளைகளே, இரண்டாவதாக நாம் வாசித்த இந்த வேத பகுதியில் ஏசாயா 45:4 கவனிக்கும் பொழுது, அங்கே வெண்கல கதவு என்று எழுதியிருக்கிறது. வெண்கல கதவை உடைத்து என்று எழுதியிருக்கிறது. உங்கள் வாழ்க்கையிலே சத்துரு எந்த கதவுகளை அடைக்கிறானோ அவைகளை தேவன் திறக்கிற தேவன் அல்ல, அவைகளை உடைக்கிற தேவனாயிருக்கிறார். அவர் வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களையும் முறிக்கிறார் என்று எழுதியிருக்கிறது. கதவை உடைக்கிறவர் மாத்திரமல்ல, அவர் அந்த தாழ்பாள்கள் இனி ஒருபோதும் வேறு யாருடைய வாழ்க்கையிலும் அது பூட்டப்படாதபடிக்கு அந்த தாழ்பாள்களையும் முறிக்கிற தேவனாய் இருக்கிறார். எனவே மரக்கதவை மறக்காமல் திறக்கிறார், வெண்கல கதவை வேகமாய் உடைக்கிறார். மூன்றாவதாக, இருப்பு கதவு என்று எழுதியிருக்கிறது. அப்போஸ்தலர் 12:10 வாசிக்கும் பொழுது, நகரத்திற்கு போகக்கூடிய இருப்பு கதவு அது தானாகவே திறவுண்டது என்று எழுதியிருக்கிறது. என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, அவர் மரக்கதவுகளை மறக்காமல் திறப்பார், வெண்கல கதவை வேகமாய் உடைப்பார், இருப்பு கதவை இன்றைக்கே திறப்பார். தேவனுடைய பிள்ளைகளை, நாம் 3 காரியங்களை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். முதலாவது, அவர் கீழ்ப்படுத்துகிறவர் என்று உங்களிடத்தில் பேசினேன். இரண்டாவதாக, அவர் கதவுகளை திறக்கிறவர் என்று பேசினேன். மூன்றாவதாக, அவர் கையை பிடித்து நடத்துகிறவர். நீங்கள் வாசிக்கும் பொழுது 45 அதிகாரம் 1 வசனத்திலே வலது கரத்தை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது என்று எழுதியிருக்கிறது. இந்த தேவன் நம்முடைய கையை பிடித்திருக்கிற தேவன். இவருக்கு இன்னும் ஒரு பெயர் உண்டு, இவர் கைவிடாத தேவன். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, அவர் என்ன வாக்கு பண்ணி இருக்கிறாரோ அதை நிறைவேற்றும் அளவும் உங்களை அவர் கைவிட மாட்டார். நிச்சயமாக நீங்கள் இதை நம்ப வேண்டும். காரணம், யாக்கோபு என்னும்
இன்னும் ஒருவருடைய வாழ்க்கையிலே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்திலே இதே வார்த்தையை அவர் சொன்னபோது ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னார். எனவே 3 காரியங்களை இன்றைக்கு தியானித்து இருக்கிறோம். அவர் கீழ்ப்படுத்துகிற தேவன். எல்லா போராட்டமான சூழ்நிலைகளையும் உங்களுக்கு கீழ்ப்படுத்துகிறார். அவர் கதவுகளை திறக்கிற தேவன். இன்றைக்கு எந்த கதவும் உங்கள் வாழ்க்கையில பூட்டப்பட்டு இராது. அவர் எல்லாவற்றையும் திறக்கிற தேவன். 3ஆவதாக அவர் உங்கள் கையை பிடித்து உங்களை கைவிடாமல் நடத்துகிற தேவன். அவர் உங்களை பார்த்து வாக்கு பண்ணுகிறார், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று சொல்லி கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாய் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்றும் அன்புடன் பாஸ்டர் டேனியல் மோசஸ். God bless you.